கார்டியக்கில் எமர்ஜென்சின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி த மோஸ்ட் காமன் திங் இஸ் த ஹார்ட் அட்டாக். இப்போ நம்ம பார்க்குற இப்போ எமர்ஜென்சி, நெஞ்சு வலிக்குது, மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லும்போது, பட் ஆக்சுவலி when you think about cardiac disease, though அந்த ஹார்ட் அட்டாக் தான் வந்து காமனஸ்ட்டாக இருந்தாலும் there can be other things. For example, any injury, trauma to the chest, that also will be considered a cardiac emergency if the trauma affects the heart. அதே மாதிரி பிபி ரொம்ப அதிகமாச்சுன்னா நம்ம பெரிய blood vessel in the body called the aorta, that can tear, that also can cause a cardiac emergency. But again, the symptom வந்து pain தான் இருக்கும். The third thing is fluid or air in the cavities in the chest. ஸோ அதை என்ன பண்ணோம், லங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் பார்க்கும், இல்லை ஹார்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் பார்க்கும். எகெயின் இதுலேயும் சிம்டம்ஸ் வந்து செஸ்ட் பெயின் அண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். ஸோ உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி, மூச்சடைக்கிறது இது வரைக்கும் வராமல் சிவியராக வருது, இந்த பெயின் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, கைக்கு போகுது, ஜாக்கு போகுது, அந்த மாதிரி பெயின் வரும்போது இது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், இல்லைன்னா கேன் பி an எமர்ஜென்சி. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் டைம் இஸ் லைஃப். உங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னா, பிகாஸ் ஐ வுட் சே 90% ஆஃப் எமர்ஜென்சிஸ் ஹார்ட் அட்டாக் தான். இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது இஃப் யூ கேன் கெட் டு அ ஹாஸ்பிட்டல் வித்தின் 60 minutes அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இப்போ நமக்கு இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்.